ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முத்துக்குமரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோலம் அப்படின்னு மலையாளத்தில் 2024 வருஷம் வெளியான அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நடிச்சிருக்கு வந்து ரஞ்சித் சஜு அப்படிங்கிறவர் நடிச்சிருக்காரு. மற்றபடி அதோட சேர்ந்து வேறு நடிச்சிருக்காங்கன்னா திலீப் போத்தன், சன்னி வெயின், அலன் சியர்லே, லோபஸ், சித்திக் அப்படிங்கிறவங்களாம் நடிச்சிருக்காங்க. இதை டைரக்ஷன் பண்ணியிருக்கவர் வந்து சம்ஜாத் அப்படிங்கிற டேரக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா டேரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறவர் வந்து விஜய் அப்படிங்கிறவர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இந்த இந்த சினிமா வந்து 2024 வருஷம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி மலையாளத்தில் வெளியாகிருக்கு. அது வந்து இப்போ ஓடிடியில் அமேசான் ப்ரைமில் விட்டுருக்காங்க. முன்னாடியே விட்டுட்டாங்க. இந்த படம் நல்லா அருமையாக இருக்குது. க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் இது. நல்லா ஒரு ஒரு திரைக்கதை, ஒரு சாதாரண கதை தான். இந்த சாதாரண ஒரு ஆன்லைன் கதையை வந்து நல்ல திரைக்கதை அமைச்சு ஒரு 1.5 மணி நேரம் 1.50 நிமிஷம் அதை எடுத்துருக்காங்க. அந்த படத்தை நல்லா விறுவிறுன்னு இருக்கும். நல்லா ஒரு எங்கேயுமே தொய்வு இல்லாமல் நல்லா பார்க்கலாம், உட்காந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். அப்படி உள்ள படம் அது. இந்த படத்தை கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கார். ஒரு அந்த எம்டி வந்து அவங்க இந்த பாத்ரூமில் இறந்து போயிடுறாரு. எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. போலீஸ் விசாரிக்கும்பொழுது அது வந்து ஒரு இது மாதிரி தான் தெரியுது. அது அவர் ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போன மாதிரி தெரியுது. அவருக்கு மூச்சரப்பு ஏற்பட்டு இறந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்திருக்கக்கூடிய அந்த போலீஸ்கார் வந்து சந்தேகிக்கிறாரு. இது வந்து அது மாதிரி தெரியல, ஏதோ ஒரு கொலை பண்ணியிருக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அப்போ அந்த கம்பெனி என்ன கம்பெனி, அது அதில் என்னென்ன விவரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வி ஃபார்மா அப்படின்னு ஒரு கம்பெனி தான். அந்த ஒரு ஐடி கம்பெனி மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. அதை அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எம்டி இருக்கார்ல, அவங்களுக்கு வந்து வெளிநாட்டிலலாம் நிறையா கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வெளிநாட்டில் இவரும் 2-3 பார்ட்னர்லாம் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வெளிநாட்டில் இருக்கவருக்கு இங்கே இந்த கம்பெனியில் இவருக்கு ஏதாவது நடந்தது அப்படின்னா அந்த கம்பெனி ஃபுல்லாக அவருக்கு போகும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் அவர் என்ன சந்தேகப்படுறாரு, போலீஸு இது ஒருவேளை அவர் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாரு. அது அவங்க பார்ட்னர்ஸ் மேலேயே சந்தேகப்படுறாரு. ஆனால் இது அவங்க பண்ணலை, வேறு யாரோ பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த படத்தோட ட்விஸ்ட்டு. இது எப்படி நடந்தது, என்ன நடந்ததுங்கிறது தான் அந்த படத்தோட கதை. நல்லா அருமையாக எடுத்துருக்குறாங்க. இது எப்படி பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக இது எப்படி பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா, அது கொலை மாதிரியே தெரியாது. சிசிடிவி இருக்கும், சிசிடிவியில் எல்லாமே தெரியும். இருந்தாலும் சிசிடிவியும் ஏமாற்றிட்டு இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க. அதுதான் ரொம்ப விசேஷம் இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், புரியும். அது மலையாளத்தில் இருக்குது, தமிழ் டப்பிங்கோடு இருக்குது, பார்க்கலாம். அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒவ்வொரு இதுக்கும் நல்ல ஒரு ட்விஸ்ட்டோட ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த படத்தோட கதை கடைசியில் தான் தெரியும், இது எப்படி யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த ஆஃபீஸில் இருக்கவங்களே எல்லோரும் சேர்ந்து இதை பண்ணியிருப்பாங்க. அது ஓரளவுக்கு அதிலே கண்டுபிடிச்சிருவார் அவர். அது எப்படி பண்ணினாங்கிறது அவருக்கு புரியாது. இந்த படத்தில் அதையும் காமிச்சிருவாங்க. இவங்க தான் அந்த ஒரு டாக்டர் சொல்லிடுவார், இவங்க தான் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர். ஆனால் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாலும் அது எப்படின்னு கண்டுபிடிக்க முடியாமல் திணறிட்டு இருப்பார் அவர். அவர் வழியாக கண்டுபிடிச்சி முடிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி பண்ணாங்க, எது பண்ணாங்கிறது அந்த படத்தோட கதை. பாருங்கள், நல்லா விறுவிறுப்பாக போகும் படம். என் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. ஆனால் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.